வணக்கம் ரெஜி. நாளை முதல் பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய் இனங்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1,00,000 அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்படுகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்ல பிராணிகளின் உரிமையாளர்கள் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி செல்லப்பிராணி உரிமையாளர்கள் பொறுப்புடன் பிறருக்கு இடையூறு ஏற்படாத வகையில் செல்லப்பிராணிகளை வளர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமீப காலமாக வளர்ப்பு நாய்கள் பொதுமக்களை தாக்கும் சம்பவங்கள் புகார்கள் அதிகமாக பெறப்பட்டு வருகின்றன. இவற்றில் பெருமளவு சம்பவங்களில் பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன நாய்களின் ஆக்ரோஷமான குணநலன்களால் அதிக அளவு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இச்சம்பவம் தொடர்பாக வளர்ப்பு நாய்களின் உரிமையாளர்களுக்கு உரிய எச்சரிக்கை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு இந்த வகையில் ஆக்ரோஷமான தன்மை கொண்ட வளர்ப்பு நாய் இனங்களின் பொறுத்தவரை பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய் இனங்களை சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வளர்ப்பதற்கு தடை என்பது விதிக்க மாமன்ற கூட்டத்தில் இன்று தீர்மானமானது கொண்டு வரப்படுகிறது. குறிப்பாக இது நாளை முதல் பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன நாய்களை செல்ல பிராணிகளின் உரிமம் பெற விண்ணப்பிப்பதற்கு தடை என்பது விதிக்கப்படும் எனவும் மற்றும் உரிமையை புதுப்பிப்பதற்கும் தடையும் விதிக்கப்பட உள்ளது. ஏற்கனவே உரிமம் பெற்ற பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன வளர்ப்பு நாய்களின் வீட்டிற்கு வெளியே அழைத்து செல்லும் போது அவற்றிற்கு கழுத்துப்பட்டை மற்றும் வாய்க்கவசம் அணிவிப்பதை கட்டாயம் ஆக்கவும், இதனை பின்பற்றாத உரிமையாளர்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானமானது இன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உரிமமின்றி சட்டவிரோதமாக பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய் இனங்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1,00,000 அபராதம் விதிக்கவும் மாமன்ற கூட்டத்தில் இன்று தீர்மானமானது கொண்டு வரப்படுகிறது.